அப்பாவை சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அப்பா இதை வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். டைமில் வீட்டிலே நான் பார்த்துருக்கேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது, அரிசி இருக்காது, அது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியும் கூட எனக்கெல்லாம் குறை வைக்காமல் இப்போ கூட நான் இப்போ காலேஜ் போய் சேர போகிறேன். என் கையில் காசு இல்லை தான், இருந்தாலும் அம்மா வந்து நான் படிக்க வைக்கிறேன், கடை வாங்கியாச்சும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்க வைக்கிறாங்க. பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரும் அவளுக்கு தெரியாது. அப்பா இவர் தான் அப்படின்னு நான் சொன்னால் தான் அவளுக்கு தெரியும். தினமும் வேலைக்கு போவேன், நிற்க கூட மாட்டேன், நைட்லலாம் கஷ்டப்படுவேன். அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஒருத்தர் டாக்டர் படிக்கணும் நம்மளால முடியாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிலாம் எங்கள் அம்மா சொல்லாமல், நீ படிக்கிறத படி, டாக்டர் மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா சப்போர்ட்டிவ் தான். அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து கல் இருக்கிறதுனா இப்போ கல்லும் மண்ணும் சுமந்து தான் வந்து என்னை இது வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் படிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இது மெயினாக ரிலேட்டிவ்ஸை விட அம்மா தான் ரொம்ப சப்போர்ட்டிவ். இதை படிக்க வைக்காத, அதை படிக்க வைக்காத நிறைய சொல்லுவாங்க. இருந்தாலுமே நான் படிக்க வைக்கிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் கடை வாங்கியாச்சும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க. 11th 12th நல்லா முடித்தேன். இப்போ வந்து சென்னையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் MBBS சீட்டு வாங்கியிருக்கேன். நானுமே நிறைய யோசிச்சிருக்கேன், நம்மளுக்கு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்தது கிடையாது, எங்கள் அப்பாவை சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அப்பா இதை வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இருந்தாலும் அந்த இதுவும் இல்லாமல் அம்மா வந்து எந்த பண கஷ்டம் எதுவும் தெரியாமல், வீட்டு கஷ்டத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும், இருந்தாலும் என்கிட்ட நிறையவே ஷேர் பண்ண மாட்டாங்க. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு சில டைமில் வீட்டிலே நான் பார்த்துருக்கேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது, அரிசி இருக்காது, அது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியும் கூட எனக்கெல்லாம் குறை வைக்காமல் இப்போ கூட நான் இப்போ காலேஜ் போய் சேர போகிறேன், என் கையில் காசு இல்லை தான், இருந்தாலும் அம்மா வந்து நான் படிக்க வைக்கிறேன், கடை வாங்கியாச்சும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்க வைக்கிறாங்க. இப்போ அதாவது என்னென்னா, எங்கள் அம்மா கல் தூக்கி மண் தூக்கி கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மாதிரி நானும் எங்கள் அம்மா இது வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் இன்னுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்ற ஆசையோடு இருந்தேன். இன்றைக்கி சீட்டு வாங்கியிருக்கேன். இனிமேலும் எங்கள் அம்மா அந்த கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு படித்தேன். நான் வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன். இது அதுக்கே தமிழ் மீடியம் தான் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் கூட படிக்கல. இப்போ வந்து எனக்கு வந்து அரசு வந்து என்ன உதவினா, 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா வந்து 7.5% ஒதுக்கீட்டில் எனக்கு MBBS சீட்டு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு முழு காரணமும் இப்படி வந்திருக்கேன், எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் அம்மா மட்டும்தான். அம்மாவோட சப்போர்ட்டிவ் இருக்குது. நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் அவங்களால படிக்க முடியாது, வீட்டில் சப்போர்ட்டிவ் இருக்காது, ரிலேட்டிவ் அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க. அம்மா அதெல்லாம் பார்க்காம என்னை நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அரசு மாதிரி பள்ளி ராணிப்பேட்டையில் படித்து இன்றைக்கி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து MBBS சீட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை விட அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா 1.5 மாதம்தான் ஆச்சு அவள் பிறந்துட்டு. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு. 3 வருஷம் 4 வருஷம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் எங்கள் பாப்பாவை எங்கள் ஊர் நெமிலி பக்கத்தில் குளத்தூரில் குடும்பம் இருக்கிறோம், அங்கே வந்து தான் நான் 1ஆவதுலேருந்து 8th வரைக்கும் படித்தேன் எங்கள் பாப்பா. அதுக்கப்புறம் நான் எல்லா வேலைக்குமே நைட்டு காலையில் 5 மணிக்கு போனால் நைட்டு 8 9 கூட ஆகும் நான் வரத்துக்கு. எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போவேன், சோள வேலைக்கு போவேன், நடுவுக்கு போயிட்டு தான் நான் வந்துட்டு எங்கள் பாப்பா குழந்தையிலேயே விட்டுட்டு போயிருந்தேன். நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எங்களுக்கு கஷ்டப்பட்டு யாரும் போகிறதுக்கு ஆள் இல்லை, அவளுக்கும் புத்தி தெரியாது. பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரும் அவளுக்கு தெரியாது, அப்பா இவர் தான் அப்படின்னு நான் சொன்னால் தான் அவளுக்கு தெரியும். தினமும் வேலைக்கு போவேன், நிற்க கூட மாட்டேன், நைட்லலாம் கஷ்டப்படுவேன். நான் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு
நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாள். இருந்தாலும் வேணாம் நீ படி, உனக்கு படிப்பு தான், நான் கஷ்டம் எவ்வளோ பட்டுட்டேன், இருந்தாலும் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இருக்கட்டும்மா பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஏதோ சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுவாள், மற்றதெல்லாம் நான் தான் செய்யணும். எங்கள் அம்மா அவ்வளோ பெருசாக கிடையாது, எங்கள் அம்மாவும் வயசான அம்மா தான். என்னால் படிக்க முடியல, 10th வரைக்கும் நான் படித்தேன். எங்கள் அப்பா வேணான்ட்டாரு. சரி நம்மளால் படிக்க முடியல, நம்ம பாப்பாவாவது படிக்க வைப்போம் அப்படின்ட்டு, சரி நீ எது வரைக்கும் படிக்கிறியோ நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ இருந்தது. சரிம்மா நீ உன் ஆசை என்னவோ நான் உன் ஆசை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறமா அவளுக்கா டாக்டர் சீட்டு கிடச்சிது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். எனக்கு எங்கள் பாப்பா மூலயமா நான் சந்தோஷப்படணும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.